ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காலம் ஃபார்மேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். பவர் பிஐயில் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கஸ்டமர் சென்டர் டேப்குள்ளே போகிறேன். ஓகே, இப்போ இதில் நான் இதை எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நான் நம்பர்ஸை கன்வெர்ட் பண்ணணும். உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். இன்கேஸ் வேல்யூஸாக இருந்தால் டாலர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, ருப்பீஸாக இருந்தால் டாலர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. லைக் ஃபார்மேட் டெசிமல் நம்பராக மாற்றிக்கோங்க. ஓகே, இப்போ நான் அதே மாதிரி தான் என்ன பண்ணுறேன்னா அது காலம் டைப் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, டாலர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த டேபில் அதே மாதிரி எந்தெந்த காலம்ஸ்லாம் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கோ அதெல்லாம் கொண்டு போய் முதல்ல சேஞ்ச் பண்ணுங்கள். அதுதான் காலம் ஃபார்மேட்டிங்கில் மெயின் திங். இப்போ நான் செக் பண்ணுறேன் எந்தெந்த டேபில் என்னென்ன ஷீட்டில் எந்தெந்த ஃபார்மேட் அப்ளை ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இன்கேஸ் அது சேஞ்ச் ஆகலைன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க மேனுவலாக. இப்போ நான் ஒவ்வொரு ஷீட்டாக செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ மார்ஜின் பார்த்திங்கன்னா டாலர்ஸில் இல்லை, ஸோ அது டெசிமல் நம்பரில் இல்லை. ஸோ அதனால் நான் டெசிமல் நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். சேம் ஆஸ் ப்ராஃபிட் ஆல்சோ. ப்ராஃபிட்டுக்கும் அதே மாதிரி தான் நான் சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கிறேன். ஏன்னா காலம் ஃபார்மேட்டிங்கில் நீங்கள் எதாவது தப்பு பண்ணிங்கன்னா என்டையராக நீங்கள் அவுட்புட் வரும்போது எரர் அடிச்சிடும். ஸோ அந்த எரர் ரெக்டிஃபை பண்ணோம்னா முன்னாடியே நம்ம அந்தந்த காலம்க்கு ஏற்ற ஃபார்மேட்டை நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். இது மேனுவல் ப்ராசஸ் தான், ஆட்டோமேட்டிக் கிடையாது. ஸோ நீங்கள் தான் மேனுவலாக போய் ஒவ்வொன்றுத்துக்கும் செக் பண்ணி அப்டேட் பண்ணணும். இன்கேஸ் அது நல் வேல்யூஸாக இருந்தால் அந்த காலம்ஸை நீங்கள் தேவையில்லைன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்க முடியும் டெய்லி. அது போக நம்ம பிளாகில் நம்ம டெய்லி அப்டேட் பண்ணுறோம். இல்லை வீக்கெண்டில் ஒன்ஸ் நம்ம என்டையராக என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே பிளாகில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ பிளாகையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ ஒன்ஸ் எல்லாமே எல்லா காலம்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ண அப்புறம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட இதில் போய்ட்டு சேஞ்சஸ் அப்ளை சேஞ்சஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஒன்ஸ் நம்ம எல்லாமே சேஞ்சஸ் பண்ணோம் இல்லையா, அதை நம்ம டேக்ஸில் காட்டும்போது நம்மளுக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சுன்றனால அப்ளை சேஞ்சஸ் கொடுத்தோடனே இங்கே சேஞ்சஸ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம அந்த டேப்பில் போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும் டேக்ஸ் இதில். ஓகே, நீங்கள் வேணால் ருப்பீஸை டாலர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இதில் வேணுமோ நீங்கள் அந்த இதில் கரன்சிக்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் மாடலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன அங்கே பார்த்தோமோ அது எல்லாமே இங்கே அப்ளை ஆகிருக்கும். லைக் ஃப்ளோவில் அரேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ ப்ராடக்ட்ஸ், ஆர்டர் டீட்டெயில்ஸ், ஆர்டர்ஸ், அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, அது மாதிரி மாடல்ஸ் எல்லாமே டேட்டா வேர்ஹவுஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸியாக தெரியும். ஸோ நம்ம என்னென்ன டேபிள் இம்போர்ட் பண்ணோமோ அது எல்லாமே இங்கே இருக்கும். இதுதான் காலம் ஃபார்மேட்டிங். தேங்க்யூ.